எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து எல்போ குக்வேர்ஸ் சண்முகம் பேசுகிறேன். இது வரைக்கும் எங்ககிட்ட கஸ்டமர் நிறைய பேர் பொருள் வாங்கியிருக்கீங்க. எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே 99% ஆல்மோஸ்ட் வாங்கினது எங்களுடைய குக்வேரோடைய தரத்தை பார்த்து வாங்கினாங்கிறது மெயினாக சொன்னீங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய கம்பெனியோடைய கொள்கையே என்ன அப்படின்னா, தரமான குக்வேர் தான் செய்யணும், விலை கம்மியாக தர குவாலிட்டி பண்ணி நல்லா லாபம் சம்பாதிக்கணும் என்ன எங்களுக்கு இல்லை. நான் முதல்லேருந்தே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். தரம் மட்டுமே எங்களுடைய தாரக மந்திரம். அதனால் எங்களுடைய குக்வேரை பார்த்தீங்கன்னா ஆர்டினரி காஸ்டிங் இல்லாமல் கிரேட் காஸ்டிங் குக்வேரை நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். மற்ற பிராண்டை விட எங்களது எல்லாமே கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். நீங்களே வாங்கின கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும், ஹெவியாக தான் இருக்கும். எல்லாமே சிஎன்சி மெஷின்டு ஃபினிஷ். எல்லாமே நீங்கள் குக் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஎன்சி மெஷின்டு பண்ணியிருப்போம். கிளாஸி ஃபினிஷில் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டபுள் சீசன்டு பண்ணியிருப்போம். எல்லாமே நேச்சுரல் குக்கிங் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர், ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயில், கிரேப்ஸ் ஆயில் யூஸ் பண்ணி டபுள் சீசன் பண்ணியிருக்கோம். எல்லாமே தரமாக தான் பண்ணிக்கிறனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே எங்களுக்கு அதிகங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே தரமானதாக வேணும், உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோவில் சொல்கிற விதம் நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிறது அழகாக இருக்குது, நீங்கள் உண்மை சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதனால் உங்கள்கிட்ட வாங்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இனிமேலும் எங்களுடைய குக்வேரை இன்னும் நிறைய பேர் வாங்கணும். அதுக்காக நாங்கள் தரத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இன்னும் போக போக இன்னும் எப்படி தரத்தை அதிகரிக்குங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் மனசில் இருக்கொழிய தரத்தை குறைச்சி லாபம் அதிகமாக சம்பாதிக்க கிடையாது. போன வீடியோவிலே சொல்லியிருப்போம், நாங்கள் எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதே அளவாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்தால் போதுங்கிற மாதிரி தான் நாங்கள் ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது உண்மை தான், எந்த விதத்துலையும் மாற்றம் கிடையாதுங்க. ஸோ அப்படிங்கிற போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, சில மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்டெல்லாம் எப்போயுமே ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க, எப்பவுமே டிஸ்கவுண்ட் இருக்காது. அவன் தரத்தை நம்பி மட்டுமே பிஸ்னஸ் பண்ணுறவனா இருப்பான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில விஷயங்கள் அப்படி தான் நடக்கும். அதே மாதிரி குக்வேரில் எல்போ குக்வேர் என்றைக்குமே தரத்தை விட்டு தராமல் டிஸ்கவுண்ட் எல்லாம் இல்லாமல் நம்ம பொருளுக்கு இவ்வளோ விலை இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் கொண்டு போகிற மோட்டிவில் தான் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஆனாலும் நிறைய கஸ்டமர் நிறையா அன்பு கட்டளை விடுறீங்க. என்னென்னா, சார் வருஷத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது ஒரு ஆஃபர் கொடுங்க, 2 மாதத்துக்கு ஒருக்கா ஆஃபர் கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு வாங்குற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சரி, அதையும் என்னால் மறுக்க முடியல. அதனால் சில ஆஃபர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது 2லேருந்து 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஆஃபர், அதாவது தீபாவளி கம்பல்சரி ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பொங்கலுக்கு, அதே மாதிரி உமன்ஸ் டேக்கு, ப்ளஸ் இது மாதிரி ஒரு அதிகபட்சமாக இப்போது சுதந்திர தினத்துக்கு ஆஃபர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதோட ஆடி ஆஃபரையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு 4 அல்லது 5 ஆஃபர் கம்பல்சரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுலேயும் எங்களுடைய ஆஃபர் எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டில் ஒரு மேக்ஸிமம் பாதியை விட்டு தருவோம், அதுக்கு மேலே விட்டு தர முடியாது. இப்போ நான் முதல்லையே சொன்ன வீடியோ தெரியும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஒரு 600 ரூபாய் 700 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறோன்னா நாங்கள் ஆஃபர் கொடுத்தோம்னா அதில் பாதி வரைக்கும் விட்டு தர முடியும், அதுக்கு மேலே விட்டு தர முடியாது. நாங்கள் ரேட்டை ரைஸ் பண்ணி வச்சு 50%, 60%, 70% எல்லாம் எங்களுடைய லைஃப்லேயே இருக்காது. அந்த ஆஃபர் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதிகபட்சமாக 30%க்கு மேலே என்றைக்குமே கொடுக்க மாட்டோம். 25% கொடுக்குறோம்னா எங்களுக்கு ஒரு 300 ரூபா கிடைக்குது அப்படின்னா 30% கொடுக்குற போது எங்களுக்கு 10% கிடைக்கும், போதும். ஸோ எங்களுடைய குக்வேரை தரமான பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இப்போ நிறைய பேர் ஆஃபர் போடுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோ எப்போ வரும்னு கேட்டவங்க இருக்காங்க, கமெண்ட்ஸ்லேயே போனீங்கன்னா தெரியும், நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டீங்க. ஸோ அதனால் ஆஃபர் இந்த ஆடி ஆஃபரை கூட சுதந்திர தினத்தை ஆஃபர் 2 சேர்த்து எப்படி கொடுக்குறோன்னா, வர்ற புதன்கிழமையிலேருந்து நாங்கள் ஆஃபர் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கே நாங்கள் போட்டுருவோம். மண்டே நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஸோ மண்டே நாங்கள் வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் போட்டுருவோம். நீங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எவ்ரிதிங் எல்லாம் ஓகே ஆயிரும். வெட்னஸ்டேலேருந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ யார் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் காம்போ நாங்கள் சில பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது காம்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காம்போ 1, காம்போ 2, காம்போ 3, 4, 5ன்னு சொல்லி 5 விதமாக காம்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒவ்வொரு காம்போலையும் ரவுண்டு ப்ராடக்ட்டு, இந்த 2 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா எவ்வளோ கேஷ் ஆஃபரு, அது கூட என்ன ஃப்ரீ தரோம், இந்த மாதிரி 2 விதமாக பிரிச்சிருக்கோம். அதாவது இப்போ நாங்கள் 20% தான் நார்மலாக டிஸ்கவுண்ட் எப்பவுமே கொடுக்குறது. இப்போ நாங்கள் 25% கேஷ் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா, கேஷில் 5% டைரெக்டாகவே கம்மியாயிரும். இன்னொரு 5% என்ன வருதுன்னா, இந்த மாதிரி லிட்டு, ஒரு ப்ராடக்ட் எஸ்எஸ் லிட்டு வித் நாப்போட ஃப்ரீ கொடுத்துருவோம். அப்போ 2 சேர்ற போது நாங்கள் உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் எங்களுடைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய கொடுக்குற காம்போ ஆஃபரை பாருங்கள்.
ஒவ்வொரு ஆஃபராக வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்லிகிட்டே வர்றோம். ஒவ்வொரு காம்போ ஆஃபர்லேயும் வந்து க்ளீனாக அந்த ஸ்லைடு மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு போடுவோம். அதை பார்த்துக்குங்க. அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கூடவே சொல்லுவேன். நீங்கள் பார்த்து வச்சுங்க. இது மாதிரி 5 காம்போ ஆஃபர் இருக்கும். நீங்கள் அந்த 5 காம்போ ஆஃபரில் எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆஃபருக்கு வந்து எங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா காம்போன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த காம்போ ஆஃபருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதில் போய் உங்களுக்கு எந்த காம்போ பிடிக்குதோ அந்த காம்போ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வரும் இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கு காம்போக்கு உண்டான லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலுமே வந்து வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு காம்போ ஆஃபராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அமேசான்லேருந்து வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் வையுங்க சார், குவாலிட்டியாக இருக்குது, உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தோம், அமேசானில் வைங்க நல்லாவே சேல்ஸ் ஆகுன்னு சொல்லி இப்போ அமேசான்லேயும் வந்து நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதுலேருந்துமே ஆர்டர் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் அமேசானில் போயும் நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் எங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், எப்படி வேணால் வாங்கலாம். பட் எனிஹவ் தரமான எல்போ குக்வேர் வந்து வாங்க நினைக்கிறவங்க நீங்கள் எங்கே வாங்கினாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ நீ அடுத்து வர ஒவ்வொரு காம்போவாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து காம்போ 1. ஃபஸ்ட்டு காம்போ 1 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 இன்ச்சு டீப் கடாய். இந்த 10 இன்ச்சு டீப் கடாய்ங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும். சிஎன்சி ஃபினிஷ்டு வந்து நேச்சுரலி டபுள் சீசன் பண்ண டபுள் ஹேண்டில், அதாவது பேக்லைட் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண டீப் கடாய். இது ஸ்லீக் மாடல்னு சொல்லுவாங்க. அது கூட வந்து லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு எஜ் ரைசர் பேன், நீர்தோசை தவான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பேக் சைடில் இண்டக்ஷன் பேஸ்க்காக இருக்கும். அழகான டிசைன் பாருங்கள். இந்த 2 வந்து காம்போ 1. இந்த காம்போ 1க்கு வந்து இந்த 2 ஐட்டத்துக்கு வந்து 25% கேஷ் ஆஃபர் கொடுப்போம். இது கூட வந்து இந்த லிட்டு ஃப்ரீ. இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்லேருந்து கிடைக்கிறத வாங்குறது இல்லைங்க, நமக்குன்னே தனியாக டிசைன் பண்ணுது. ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ வந்து இது வாங்கினதுக்கு தெரியும், வளைச்சி பார்த்தீங்கன்னா வளைக்கவே முடியும், அவ்வளோ ஹெவியாக தான் இருக்கும். வித் பேக்லைட் நாப் இதோட கொடுக்குறோம். இந்த லிட்டு வந்து நீங்கள் கடாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எஜ் ரைசர் பேனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியராக தெரியுதுங்க, இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிட்டு வந்து டோட்டலி ஃப்ரீ. ஸோ அப்போ வந்து கேஷ் ஆஃபர் வந்து 20லேருந்து 25% உங்களுக்கு ஆஃபர் கொடுப்போம். ப்ளஸ் வந்து இதில் ஒரு 150 ருபீஸ். ஸோ வந்து 300 ருபீஸ் எங்கள் ப்ராஃபிட்டில் வந்து பாதி விட்டு தர மாதிரி. இது ஒரு ஃபஸ்ட்டு ஆஃபர். பார்க்குறது காம்போ 2. ரெண்டாவது காம்போ என்னென்னா 10 இன்ச்சு ஃப்ளாட் தோசை தவா. இங்கே பாருங்கள், இது வந்து இண்டக்ஷன் பேஸ்லேயே வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாட் தோசை தவா, நல்லா ஹெவியான, மினிமம் 4 கிலோ வெயிட் இருக்கும். மினிமம் 4, இதுக்கு மேலே 4.2 வரைக்கும் தான் இருக்கும். மினிமம் 4 kg கம்மி இருக்காது. இது வந்து ஒரு ஆஃபரில் 1. இது கூட வந்து 10 இன்ச்சு ஃப்ரை பேன். எங்கள் ஃப்ரை பேன் பாருங்கள், இதுவும் வந்து இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து இதை ஒவ்வொரு நாளும் வந்து இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுல அவ்வளவு கரெக்டானது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு வந்து இதில் என்ன பண்ணாலுமே எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கும் வந்து இந்த ஃப்ரை பேன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து 2வது ஆஃபர், ஃப்ளாட் தோசை தவா ஃப்ரை பேன். இது கூட வந்து என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 25% கேஷ் ஆஃபர் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். அது கூட வந்து இந்த லிட்டு, தோசை தவாவுக்கு வந்து லிட்டோடு கொடுக்குறோம். இதை வந்து இப்படி ஸ்டெப்பு மாதிரி இருக்கும், டக்குன்னு லாக் ஆகிக்கும், நீங்கள் நகர்த்தினா நகராது. அப்படி தான் வந்து மெஷின் பண்ணி ஸ்டெப்போடு கொடுத்துருப்போம். இது டோட்டலாக ஃப்ரீ கொடுக்குறோம். இது வந்து 2வது ஆஃபர். இது காம்போ 3ல் என்ன அப்படின்னா 10 இன்ச்சு சப்பாத்தி தவா அல்லது கருவுடு தோசை தவான்னு சொல்லுவோம். இது பாருங்கள், இது வந்து தோசைக்கல் மாதிரியே நீங்கள் வந்து அதே வெயிட்டோடு இருக்கும், நல்ல கனமாக தான் இருக்கும், 10 mm திக்னஸில் இருக்கும். ஸோ இது வந்து தோசைக்கல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 பயன்படுத்துகிற மாதிரி இது 10 இன்ச் சப்பாத்தி கல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9 பிட் பனியார்கள் தெரியுதுங்களா? பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட் பேஸு, ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஒரு துளியும் கூட வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் வந்து பனியாரை ஊற்றி சுடுறீங்க அப்படின்னா அவுட்டர்லலாம் கருகாமல் இருக்கும். அது கூட வந்து உள்ளேயும் வந்து ஜம்முன்னு வெந்திருக்கும். இதுதான் எங்களுடைய பனியாரக்களோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் நீங்கள் தெரியும், உங்களுக்கே தெரியும். இதே வந்து சில டெக்னிக்கலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பனியாரம் ஊற்றும் போது எடுத்தோடனே சென்டருக்குள்ளே ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டில் அவுட்டர்லலாம் ஊற்றிட்டு சென்டரில் ஊற்றணும். ஏன்னா சென்டரில் தான் வந்து ஃப்ளேம் பட்டிருக்கும் இல்லைங்களா? நம்ம கல் சூடாக எல்லா பக்கமும் ஈவனாக தான் சூடாகும். இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி வந்து ஃப்ளேம் எங்கே படுதோ அங்கே ஆப்வியஸ்லியே வந்து ஹீட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது, அவுட்டரில் எல்லாம் ஊற்றிட்டு சென்டரில் ஊற்றுங்க. ஊற்றி முடிச்சுட்டு நீங்கள் திருப்புற போது அவுட்டர் எப்படி வெந்திருக்கும் அதே மாதிரி சென்டர் சீக்கிரம் வெந்துடும். ஸோ எல்லாம் ஒரே மாதிரி வந்து கருகாமல் உள்ள பஞ்சு மாதிரி வந்திருக்கும். இதுதான் நம்ம பணியார்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நாங்கள் வந்து 9 குழி வரைக்கும் தான் நாங்கள் வந்து வீட்டு யூஸுக்கு பண்ண போகிறோம். இதுக்கு மேலே 12, 15 எல்லாம் நாங்கள் பண்ண போகிற ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காம்போ 4. காம்போ 4ல் எது கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளை சொன்ன மாதிரி வந்து ஃப்ரை பேன் சொல்லியிருப்போம்.
10 இன்ச்சு ஃப்ரை பேன் ஒன்று 3.8 kg உள்ள ஃப்ரை பேனு, அது கூட வந்து 7 பிட் பணியாரக்கல் பாருங்கள். இது வந்து லிட்டில் மாஸ்டர், எங்களுடைய எல்போ குக்கோட லிட்டில் மாஸ்டர்னு சொல்லுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங்கு பழன்னு இருக்குங்க, அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் இண்டக்ஷனில் வச்சுக்கலாம், இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து வெயிட் எவ்வளோங்கிறீங்க? 3.4 kg, ஆல்மோஸ்ட் 3.5 கிலோ. மார்க்கெட்டில் வந்து 1.5 கிலோக்கு நீங்கள் பார்த்துருக்க முடியாது. 7 குழி பணியாரக்கல்லே வந்து 3.5 கிலோ வெயிட் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 3.5 கிலோ. இது வந்து ஃப்ரை பேன் வந்து 3.8 kg. இதுவே முதல்ல சொல்லியிருப்போம், இண்டக்ஷன் பேஸ்க்காக பண்ணியிருப்போம். நல்லா ஸ்லீக் மாடல் சூப்பராக இருக்கும். இது ரெண்டு வந்து ஒரு காம்போவை கொடுத்துருக்கோம். இப்போ அப்பளே சொன்ன காம்போவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன் கூட வந்து தோசைக்கல் கொடுத்துருப்போம். சரி, நாங்கள் கொடுக்குற ஆஃபரே எப்படி இருக்குன்னா வந்து மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 2 இதாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஒன்று வந்து கிரேவி குழம்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து தோசைகள் சப்பாத்திகள் இந்த மாதிரி பணியாரங்களும் டேரெக்டாக குக் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் காம்போ கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த ரெண்டுமே நிச்சயமாக தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃப்ரை பேனு தோசைகள் இருக்கிற காம்போவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க தோசைகள் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து 7 குழி பணியாரக்கல் கூட ஃப்ரை பேன் கொடுக்குறோம். இதுக்கு வந்து கேஷ் ஆஃபர் ஆஸ் யூஸ்வல் வந்து 20% 25% மாறிடும். 5% கேஷ் ஆஃபரே கிடச்சிரும். அது கூட வந்து லிட்டு, இந்த ஃப்ரை பேனுக்கு வந்து எஸ்எஸ் லிட்டு வந்து வித் பேக்லைட் நாப்போட டோட்டலாக ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த ஒரு ஆஃபர் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து காம்போ 5. காம்போ 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து 10 இன்ச்சுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது, அதாவது 12 இன்ச்சு தோசை தவா, 12 இன்ச்சு கடாய். அதாவது நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா 12 இன்ச்சு தோசைக்கல்லும் 12 இன்ச்சு கடாய் வந்து கம்மியாக தான் போகும்னு சொல்லி நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த 2 தான் வந்து இப்போ சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. கடாயும் கூட இன்னும் 2-3 தான் எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது. எல்லாம் வந்து ப்ராசஸிங்கில் போய் சீசனிங் போயிருக்கு. இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும், புதன்கிழமைக்குள்ளே ஆஃபர் நாங்கள் லான்ச் பண்ணுற போது இந்த தோசைகள் எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ தோசைக்கல்ல 12 இன்ச் வந்து சீசன் பண்ணால் தான் உங்களுக்கு காமிக்கிற அளவுக்கு தான் எங்கிட்ட இருக்குது. நான் சீசன் பண்ணது இல்லை, எல்லாம் ஸ்டாக் போயிடுச்சு. அதாவது ஒரு பீஸ் மட்டும் வீடியோ போடுறக்காவது வேணும்னு வச்சுருந்தோம், அதுவும் டைரெக்டாக ஷாப்புக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுங்க, சீசன் பண்ணாத வேணால் வாங்கிட்டு போங்கன்னா வந்து நோ சீசன் பண்ணதே வேணும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து சீசன் பண்ணாத காமிக்கிறேன். இது வந்து சீசன் பண்ணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக் கலரில் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து வெயிட் எவ்வளோங்கிறீங்க? 4.6 kg, 4.5 கிலோலேருந்து 4.700. அதாவது எப்படி எங்களுடைய ப்ராடக்ட் வந்து நாங்கள் வெப்சைட்டில் வந்து இப்போ ஒரு 4.5 கிலோன்னு போடுறோம்னா 100 கிராம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஏன்னா மெஷினிங்கில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும், அதனால் வந்து 100 கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். நம்ம ஆவரேஜாக கொடுக்குறது வந்து 4.5 kgங்க. இதில் தோசை சுட்டு பாருங்கள், அப்படியே கடையில் இருக்கிற ரோஸ்ட் மாதிரி வரும், ரைட்டுங்களா? எடுத்த உடனே ஃபஸ்ட்டு தோசையாக அருமையாக வரும். இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, நாங்கள் கொடுக்குற வந்து கேட்லாக் புக் இல்லையா, இது மாதிரி இந்த கேட்லாக் புக்கை வந்து தெளிவாக படிங்க. தோசைக்கல்லுக்குன்னு தனியாக நாங்கள் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருப்போம். தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். எங்களுக்கு கிரேடு கேஸ்டைன்கிறனால வந்து சீக்கிரமே ஹீட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து எங்கள் கல்லில் வந்து நீங்கள் பழக்கிறதுனாக்கா தோசைக்கல் தோசை வர்றதுக்கு பழக்க வேண்டியதில்லை. இந்த தோசைக்கல் ஆகிற சூடை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது மட்டும் நீங்கள் பழகினா போதும். நீங்கள் 2-3 டைம் சுட வந்து எல்போ குக்வேர் தோசைக்கல்லுக்கு எவ்வளோ ஹீட்டு வச்சா சரியாக இருக்குன்னு நீங்கள் அதை தான் கற்றுக்கணும். தோசை கல்லில் வந்து தோசை வராதுங்கிற வேலையெல்லாம் இருக்காதுங்கிறதுல உங்களுக்கு இது வரைக்கும் வாங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தோசைக்கல் வந்து நீங்கள் எப்படி பழகிறீங்கன்னா ஹீட்டை வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது, அதாவது சிம்மில் வைக்கிறதா மீடியமில் வைக்கிறதா, மேக்ஸிமில் வைக்கவே முடியாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா மேக்ஸிமில் வைப்பீங்க. ஃபஸ்ட்டு தோசை சுட்டாச்சுன்னா செகண்ட் தோசைக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பர்னரை குறைச்சிட்டே வரணும். நீங்கள் இந்த நாபை வந்து கேஸை வந்து கன்சம்ஷன் பண்ணுறதை குறைச்சிட்டே வரணும். சிம்மில் வந்து சுட்டாலும் சுடலாம், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பர்னர் வந்து என்ன சைஸு, பெரிய பர்னரா சின்ன பர்னராலும் தெரியாது. பெரிய பர்னர் இருக்கிறவங்க வந்து சிம்மில் வச்சாலே போதும். நார்மலாக அந்த பழைய காலத்து மெத்தடில் இருக்கிற அடுப்பாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து மீடியம் லெவலில் நீங்கள் கேஸ் வச்சிங்கன்னா போதும். கேஸே வந்து 30% சேவ் பண்ணலாம். எங்களோட குக்வேர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், கேஸே செலவாகிறது கம்மியாக தான் செலவாகும். ஸோ ஏன் அப்படின்னா கிரேட் கேஸ்டைன் சூடு வந்து நீங்கள் இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, ஒரு பாடு கேஸ் தீந்துரும் நிறைய பேர் எடுத்துன்னே கேட்பீங்க. கிடையாதுங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். ஈஸியாக சூடாகும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாதியாக குறைக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்னொன்று வந்து கடாய் 12 இன்ச்சு கடாய். இதுவுமே நீங்கள் வந்து நீங்கள் இண்டக்ஷனில் வச்சு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்து 2 கிலோ 3 கிலோ மட்டன் செய்யறக்கோ கிரேவி செய்யறக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அருமையாக இருக்கும். இதை வந்து நாங்கள் இதுவும் கூட நினச்சேங்க, 12 இன்ச்சு கடாய் வந்து போகாதுன்ட்டு இருந்தோம். இருந்ததெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. மொத்தமே 3 தான் ஸ்டாக் இருக்குங்கிட்ட, எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இது எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் செய்கிறது தான் எல்போவுடைய முக்கியமான கொள்கையை தான். எது வந்து மக்களுக்கு தேவை இருக்கோ
நாங்கள் முதலே சொல்லியிருக்கோம் 2 வருஷம் R&D பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி சைஸு எப்படி இருந்தால் மக்களுக்கு நல்லா குக் பண்ண முடியும்னு எல்லாருக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1 வருஷத்துக்கு முதல்ல வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து இப்போ சொல்கிற ரேட்டை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் அப்போ ப்ராஃபிட் பேஸில் நாங்கள் பிஸ்னஸே பண்ணலை, ப்ராஃபிட்டே வைக்கல. மினிமம் ப்ராஃபிட் 100 ரூபா 200 ரூபா கிடச்சா போதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். அவங்களுடைய ஃபீட்பேக் தான் வந்து இப்போ நாங்கள் வந்து 20 ப்ராடக்ட் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்கோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நம்ம பொருள் தரமான பொருள் செஞ்சோம்னா நிச்சயமாக சேல்ஸ் ஆகிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சும். ஸோ கட்டாயமாக வந்து தரத்தை என்றைக்குமே விட்டு தராமல் எல்போ குக்வேர் எப்பவுமே தரமான பொருள் தான் கொடுக்க போகிறோம். யாராருக்கெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ என்ன ப்ராடக்ட் வேணுமோ எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி எல்லாம் பாருங்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே எங்கள் குக்வேர் பற்றின எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். என்ன வெயிட்டு, என்ன சைஸு, என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம் எல்லாமே இருக்கும். அதனுடைய வெயிட்லேருந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுற எல்லாமே வெப்சைட்டில் போய் எல்லாம் படித்து பாருங்கள். எங்களுடைய வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் கொட்டியிருப்போம். உண்மை மட்டுமே சொல்லுவோம். ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது வந்து யதார்த்தமாக இருக்குது, தெளிவாக சொல்கிறீங்கன்னு சொல்லி. நான் உண்மை மட்டுமே சொல்கிறேன் சார். பொய்யை சொல்கிறதுக்கு தான் சார் வந்து 1000 ஸ்கிரிப்ட் வேணும், உண்மை சொல்கிறதுக்கு எதுக்கு சார் வேணும்? இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் பார்த்தா படிச்சுட்டு இருக்கேன் இல்லைங்க, உண்மையை சொல்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 25 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறனோ டே பை டே பண்ணுற ஒர்க்கை வந்து அப்படியே சொல்கிறதுக்கு என்ன எதுக்கு சார் ஸ்கிரிப்ட் வேணும்? உண்மை மட்டுமே சொல்கிறேன் சார். நீங்கள் வந்து டெக்னிக்கல் பர்சனாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டில் வந்து நிச்சயமாக 100% உடன்படுவீங்க. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் தெரிய போகிறதில்ல. பட் இருந்தாலும் மற்ற ப்ராடக்ட்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் விற்கிதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறையா ட்ராபேக்கும் உங்களுக்கு வந்திருக்கலாம். எங்கள் குக்வேர் வந்து பார்த்த உடனே சில பேர்த்துக்கு பிடிக்கும். ஏன்னா பார்த்த உடனே நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்க மாட்டேருக்கு, நல்லா வெயிட்டாக வேறு பண்ணியிருக்காங்க, நிச்சயமாக நல்லா இருக்குன்னு உடனே ஆர்டர் பண்ணுறவங்க இருக்காங்க. நிறைய அதாவது இப்போ 100 ஆர்டர் வருதுன்னா 50 ஆர்டர் வந்து யாருன்னே தெரியாமல் பண்ணுறவங்க இருக்காங்க. மிச்சம் 50 பேர் வந்து எங்கள் வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி எங்கூட பேசி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து நாங்கள் விற்ற கடைசியில் வந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து அவங்க கூட வந்து இன்ட்ராக்ஷன் வச்சுக்குவோம். என்ன பண்ணீங்க, எப்படி இருக்குது, உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள், உங்களுடைய வந்து ரிவ்யூஸ் வந்து எங்கள் வெப்சைட்டில் போய் கமெண்ட்டாக போடுங்கனால சொல்லணும் இல்லையா? அதனால் வந்து எங்களுக்கு R&D வேலையுமே நாங்கள் சைட் பையாக பண்ணிட்டு தான் இருப்போம். எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டோன்னே எல்லாருமே கொடுத்த ரிவ்யூ வந்து சூப்பராக கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு புதுசாக வந்த வித்தியாசமான சந்தேகங்களை எங்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறீங்க. சில சந்தேகங்களுக்கு வந்து எனக்கே விட தெரியல. ஸோ சிலதுக்கெல்லாம் வந்து தெளிவாக போன வீடியோவில் வந்து கேள்வி பதிலாக சொல்லியிருப்போம். பாருங்கள், பார்த்துட்டு வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த ஆடி ஆஃபரு, இண்டிபெண்டன்ஸே ஆஃபரை வந்து எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நல்லா ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் வந்து வெவ்வேறு புது ப்ராடக்ட்லாம் வந்து நாங்கள் இன்னும் லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். அடுத்தடுத்து வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறோம். வாங்கினவங்க வந்து உங்கள் ரிலேஷனுக்கோ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. புதுசாக வாங்க நினைக்கிறவங்க எங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்போ ஹெல்த்தி குக்கிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ எங்களுடைய வீடியோஸ் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு 5-6 வீடியோவாவது பாருங்கள். அதில் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லி இப்போ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நல்லா வீடியோ போட்டிருக்கோம். அதாவது காஸ்ட் அண்ட் குக்வேர்னால் என்ன, எப்படி இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருந்தால் நல்லது, என்ன மெட்டீரியல் இருந்தால் நல்லது, எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லியிருப்போம். எங்களுடைய பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 4-5 வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நாங்கள் பண்ணுற குக்வேர் வந்து தரமாக இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் மனசார உங்கள் மனசு சொல்லணும். மனசு சொல்லி உங்கள் அறிவு கேட்டதுன்னா நிச்சயமாக வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி எங்கள் குக்வேரை வாங்கி ஆரோக்கியமாக ஆளணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நாங்கள் போட்டுக்கிற ஆஃபர் வந்து நாளைக்கு இந்த யூடியூப் சேனல் நாங்கள் வீடியோ நாங்கள் போட்டுருவோம். நீங்களாம் பார்த்து வச்சுக்கோங்க. புதன்கிழமையிலேருந்து வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி நாங்கள் செட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சோடனே வெட்னஸ்டேலேருந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து சில பேர் நாங்கள் கொடுத்த காம்போவில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வேண்டாம் அது மாற்றி வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்கள மட்டும் வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம். அந்த QR கோடு மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். எங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ தாராளமாக வந்து எங்களுடைய ஆடி ஆஃபர் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கி சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஆளணும் வேண்டிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லோருக்கும் நன்றி.